பாபு சேம் எனர்ஜி இந்த கமேனியை காணாப்பணமாக்கிடுச்சு இஸ்ரேல். பாவம் இந்த ஆளு தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அறுத்து தள்ளிடுவேன், கீழ்ச்சி தள்ளிடுவேன், போட்டு தள்ளிடுவேன், இந்த உலகத்தையே இஸ்லாமிய மார்க்கத்தை ஃபாலோ பண்ண வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சவால்லாம் விட்டுருந்தாரு. ஆனா இஸ்ரேல் இந்த ஆளை பட்டுன்னு போட்டு தள்ளிடுச்சு. இப்ப தாத்தா 72 கன்னியர்களை நோக்கி ஜன்னத்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. இவர் கூடவே இன்னும் ஒரு சில பேர்லாம் பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. இஸ்ரேல இந்த ஒரு விவகாரத்துல கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணுங்க. அதாவது இத மாதிரியான தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தீவிரவாத ஆதரவு தலைவர்களை போட்டு தள்ளுறாங்க இல்லையா, இந்த விவகாரத்துல நாம இஸ்ரேல பாராட்டியே ஆகணும். அதுலயும் முக்கியமா இத மாதிரியான தலைவர்களை போட்டு தள்ளும்போது இஸ்ரேல் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணுவாங்க. அதாவது இந்த தலைவர்களை மட்டும் போடாம இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வாரிசுகளையும் சேர்த்து போட்டு தள்ளிடுவாங்க. கமேனி மாதிரியான தலைவர்களை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடியே அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வாரிசுகளை போட்டு தள்ளிடுவாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஏன் இஸ்ரேல் அதை மாதிரி பண்றாங்கன்னா, இப்போ ஒரு தலைவர் செத்துட்டாருன்னா அந்த தலைவருடைய வாரிசுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அடுத்த கட்ட வாரிசுகளாக அடுத்த கட்ட தலைவர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க சொல்படி அங்க இருக்கக்கூடியவர்கள் கேட்பாங்க அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் அடுத்த கட்ட தலைவர்களை அவங்களுடைய வாரிசுகளை போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா அந்த தலைவர்களை இஸ்ரேல் போட்டு தள்ளும். அங்க கமேனியை போட்டு தள்ளினதுக்கு இங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உருண்டு புரண்டு அழறானுங்க. ஏதோ தன்னுடைய சொந்த தகப்பன் சத்தம் மாதிரி அழறானுங்க. கதறி கதறி அழறானுங்க. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கலவரம் பண்ற அளவுக்கு போயிருக்கானுங்க. ஏகப்பட்ட பொது சொத்துக்களை நாசம் பண்ணியிருக்கானுங்க. இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அவங்க எல்லாருமே அமெரிக்கா தூதரகம் முன்னாடி போராட்டம் பண்ண ஓடி இருக்கானுங்க. டேய் பாத்துருங்கடா, இதே மாதிரிதான் பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய கமேனி ஆதரவாளர்கள் அமெரிக்கன் எம்பசி முன்னாடி போராட்டம்லாம் பண்ணியிருந்தானுங்க. போராட்டம்னா வெறும் கோஷம் போடுறது கிடையாது, அங்க தாக்குதல்லாம் பண்ணியிருக்கானுங்க. கல்லு தூக்கி அடிச்சிருக்கானுங்க, கட்டையை தூக்கி அடிச்சிருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்த அமெரிக்கா அதிகாரிகள், அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரிகள் அந்த போராட்டக்காரர்களை சுட்டு கொண்டு இருக்கானுங்க. 8-10 பேர் காலி. அதே மாதிரியான ஒரு சம்பவம் இங்க நடந்துற போது ஸோ பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. வாயும் சூவையும் மூடிக்கிட்டு இருங்க. எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சோஷியல் மீடியால கத்துறதோட நிறுத்திக்கோங்க. உலகத்துல எந்த மூலையில ஏதாச்சும் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைன்னா அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க கூவுறதுக்கு ஒரு கூட்டமானது இருக்கும். அந்த கூட்டத்துக்கு ஆதரவாக திமுக மாதிரியான கட்சிகளும் கூட வந்து நிற்கும். இதுல எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்களா என்னைக்காச்சும் சோறு திங்கிற நாட்டுக்கு ஆதரவாக நின்று இருக்கீங்களாடா? சொந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்களாடா? இந்தியால தீவிரவாத நடவடிக்கைகளை இவங்க ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஒரு இயக்கத்தை தடை பண்ணாங்க. PFI அப்படின்ற ஒரு இயக்கத்தை தடை பண்ணியிருந்தாங்க. PFIல இருக்கக்கூடிய இன்னொரு துணை கழகம் தான், துணை அமைப்பு தான் SDPI அப்படின்ற ஒரு அமைப்பு. அவனுங்க கமேனி கொலைக்கு எதிராக இங்க உட்காந்துக்கிட்டு கத்திட்டு இருக்கானுங்க. அவங்க சொன்ன விஷயத்தை பாருங்களேன். ஈரான் மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி நடத்திய கொடூரமான தாக்குதலில் ஈரான் அலி காமெனி வீரமரணம் அடைந்துள்ளார். என்ன வீரமரணம்? இது மாதிரி தாக்குதல் நடத்த போறாங்கன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கமேனி ஓடி ஒளிஞ்சிக்கினான். இந்த எலி பொந்துல போய் எலி ஒளிஞ்சிக்குமே, அது மாதிரி பெருச்சாலி மாதிரி இவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இவன் வீரமரணம் அடைஞ்சானாமா. கதையா இருக்குது பாருங்க. இந்த மிகப்பெரிய இழப்பிற்கு ஆழ்ந்த இரங்கல். ஈரான் மக்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரானின் இறையாண்மை மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கவும் உலக நாடுகள் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும். சொல்லிட்டார்ல, இவர் சொல்லிட்டார்ல, எல்லாருமே அப்படியே கேட்டுருவாங்க பாருங்க. இவனுங்கள மாதிரி தாங்க ஏகப்பட்ட பேர் கண்டமேனுக்கும் கதறி வச்சிருக்கானுங்க. அவனுங்களுக்கான பதிலடியை நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்வியை நம்ம பின்னாடி கேட்கலாம். திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்கானுங்க, போராட்டம்லாம் பண்ணியிருக்கானுங்க. அமெரிக்கன் எம்பசியில் பார்த்தீங்கன்னா இந்த நடைப்பயணம்லாம் போயிருக்கானுங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன். ஈரானில் உச்ச தலைவர் காமெனி கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னையில் இஸ்லாமிய அமைப்பினர் நடத்திய பேரணியில் திடீரென கண் கலங்கிய நபர். திடீரென கண் கலங்கிய நபர்னு ஒரு நபரை சொல்றாங்க இல்லையா, அந்த நபர் வேற யாரும் கிடையாது, திமுக இருக்கக்கூடிய பிரபலமான ஆபாச பேச்சாளர் தான் அவன். இவன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடிகை குஷ்பு அவர்களை குறித்து ரொம்ப கேவலமா மட்டமா கொச்சையா பேசியிருந்தான், அசிங்கமா பேசியிருந்தான். அதுக்கப்புறம் நடிகை குஷ்பு என்ன பண்ணாங்க, இவன் மேல ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. மகளிர் ஆணையத்தில் ஒரு வழக்கு பதிவு ஒன்று செஞ்சாங்க. அதுக்கப்புறமா இவன் இங்கிருந்து டெல்லி போய் காலில் விழுந்து கதறி கதறி அழுது மன்னிப்புலாம் கேட்டுட்டு வந்தான். இவன் இப்போ இந்த காமெனி கொல்லப்பட்டதுக்கு அழறான்.
அழறான். ஏன்டா டேய்! நீ என்ன மாரியான ஆளு? அவன் என்ன மாரியான ஆளு? அவன் செத்ததுக்கு நீ இங்க உட்கார்ந்துகிட்டு அழுதுட்டு இருக்க. இந்த கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. இத நெனச்சா தாங்க எனக்கு கோவமா வருது. அதுவும் இவன சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள பாருங்களேன். திருமாவளவன், தமிமுன் அன்சாரி, அப்புறம் ஜவஹருல்லா இவங்கலாம் இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக இங்க உட்கார்ந்துகிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஏங்க இங்க உட்கார்ந்துகிட்டு கத்திட்டு இருக்கீங்க? அமெரிக்காவுக்கு போ வேண்டியது தானே! இஸ்ரேலுக்கு போக வேண்டியது தானே! அங்க உட்கார்ந்து கத்த வேண்டியது தானே! இல்லன்னா நீங்க யாருக்கு ஜால்ரா அடிக்கிறீங்களோ, அந்த நாட்ல உட்கார்ந்துகிட்டு போய் கத்த வேண்டியது தானே! அவங்களுக்கு ஆதரவாக போர்க்களத்துல நிக்க வேண்டியது தானே! ஓகே. இந்த ஈரான் தலைவன் செத்ததுக்கு நாம ஏங்க சந்தோஷப்படணும்? நாம என்ன அமெரிக்காக்காரனா? நாம என்ன இஸ்ரேல்காரனா? கிடையாது. ஆனா, நம்முடைய தமிழர்கள் ஈழத்துல கொத்து கொத்தாக சாகடிக்கப்பட்டாங்க இல்லையா? அந்த நேரத்துல ராஜபக்சேவுக்கு ஆதரவாக தோளோடு தோள் நின்று அவனுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சது இந்த கம்யூனி தான். ஸோ நாம தமிழர்களாகிய நாம இவன் செத்ததுக்கு சந்தோஷப்படலாம், கொண்டாடலாம். ஆனா இங்க தமிழ் தேசியம் பேசுறேன் அப்படி சொல்லிக்கிட்டு பிரிவினைவாத கருத்துக்கள தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இந்த பாரிஸ் ஆலன் போன்ற நபர்கள். அவங்கெல்லாம் அழறானுங்க. ஏதோ கம்யூனியோடைய வாரிசுகள் மாரி இவனுங்க கதறி கதறி அழறானுங்க. டேய்! ஈழத் தமிழர்களுக்காக பேசுற நீங்கலாம் ஏன்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? ஈழத் தமிழர்கள கொலை பண்றதுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே இவனுங்கலாம் தான்டா. பாலஸ்தீன்ல இருக்கக்கூடியவர்கள் தான்டா. பாலஸ்தீன்ல ஓப்பனா ராஜபக்சேக்கு சப்போர்ட் பண்ணாங்கடா. நீங்கலாம் எப்புட்றா பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஈரானுக்குலாம் சப்போர்ட் பண்றீங்க? நம்ம நாட்டுல தொடர்ந்து பல விசித்திரமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டுல பன்றிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் குண்டு வச்சானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம அவனுங்களுக்கு எதிரா ஏதாச்சும் பேசணும்னா, அவனுங்களுக்கு எதிராக நாம ஏதாச்சும் வீடியோ போட்டோம்னா, நம்மள சங்கின்னு சொல்றானுங்க. சரி ஓகே. இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானியர்கள நாம சப்போர்ட் பண்ணா, அதுக்கும் நம்மள சங்கின்னு சொல்றானுங்க. அதே மாரி எப்ப பார்த்தாலும் சவுதிய பாரு, துபாய பாரு, அங்க இருக்கிற ரோடுகளை பாரு, அங்க இருக்கிற மாரியான அமைதியான வாழ்வியல் வேற எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகத்திலேயே சேஃபஸ்ட் கண்ட்ரினா அது துபாய் தான் அப்படின்ற மாரிலாம் கத்துவானுங்க. இப்போ இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே நடக்கக்கூடிய போர்ல ஈரானு துபாய தாக்குது. ஓகேங்களா? அமெரிக்காவையோ, இஸ்ரேலையோ இவங்க தாக்காம துபாய தாக்குறாங்க. ஏன்டா இந்த ஈரான்காரனுங்க துபாய தாக்குறானுங்க அப்படின்ற மாரி கேள்வி கேட்டா, அதுக்கும் நம்மள சங்கின்னு சொல்றானுங்க. இது ஒரு பக்கம் இருந்தா, எல்லா நாடும் பாரு அடிச்சுக்குதுங்க. பங்களாதேஷ்ல இது மாரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பன்றிஸ்தான்ல இது மாரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீலங்கால இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. சைனால அது மாரிலாம் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா தொடர்ந்து இது மாரியான பல கூக்குமாக்கான வேலைகள பண்ணிட்டு இருக்கு. ரஷ்யாக்கும், உக்ரைனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கும் அதை சுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரியான விஷயம்லாம் சொல்லிப்புட்டு, கடைசியில நம்ம நாடு தான் சேஃபான நாடு. நம்ம நாட்டுல இது மாரியான பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது. மோடி தலைமையிலான பாஜக அரசு இங்க நமக்கான சேஃப் அதாவது இந்த பாதுகாப்ப உறுதிப்படுத்துறாங்க. இவங்களுடைய ஆட்சியின் கீழ தான் நம்ம எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்ற மாரி சொன்னா, அதுக்கும் நம்மள சங்கின்னு சொல்றானுங்க. இப்போ உங்க வழிக்கே வரேனே, உங்கள பொறுத்தவரைக்கும் யாரு தான்டா சங்கி இல்ல? யாரு தான் சங்கி இல்ல? நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சங்கின்னு சொல்றீங்க. நாட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு ஆதரவாக பேசினாலும் சங்கின்னு சொல்றீங்க. புரியலடா. யார்றா நீங்கல்லாம்? எங்கிருந்துடா வரீங்க? இங்க ஒரு சில அடிப்படைவாத இஸ்லாமிய கூட்டங்கள் இருக்கு. இவனுங்க எப்படி இருப்பானுங்கன்னா, இந்தியா மீது பன்றிஸ்தானியர்களோ, இல்லன்னா வேற யாராச்சோ தாக்குதல் நடத்துனானுங்கன்னா, அதுல இந்தியாவின் ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்கன்னா, அந்த செய்தியில வந்து சிரிப்பானுங்க. இதோ பகல்காம்ல ஒரு கொடூரமான தாக்குதல் நடந்தது இல்லையா? அப்பவும் சிரிச்சானுங்க. புல்வாமா தாக்குதல் நடந்தது இல்லையா? அப்பவும் சிரிச்சாங்க. எப்பப்பலாம் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நம்ம நாட்டின் மீதோ, இல்ல நம்ம நாட்டின் மக்கள் மீதோ தாக்குதல் நடத்துறாங்களோ, அந்த நேரத்துலலாம் இவனுங்க சிரிச்சு வைப்பானுங்க. ஆனா, பன்றிஸ்தானுக்கு எதிராக நாம ஆப்பரேஷன் சிந்தூர் மாதிரியான மிஷன்ஸ ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்தியாவுக்கு எதிரா வந்து பேசிட்டு இருப்பானுங்க. மனிதாபிமானம் அப்படின்றத அப்ப வந்து பேசுவானுங்க. நமக்கு மனிதாபிமானம் குறித்து பாடம் எடுப்பானுங்க. யாரு? இவனுங்க. இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த கூட்டம் நமக்கு மனிதாபிமானம் குறித்து பாடம் எடுப்பானுங்க. ஏன்டா நீங்க இவ்ளோ கேவலமா இருக்கீங்க? ஏன்டா உங்க புத்தி இவ்ளோ மட்டமா இருக்கு? உங்களுக்கு இந்த நாடு பிடிக்கலன்னா, தயவு செய்து இந்த நாட்ட விட்டு வெளிய ஓடி போயிடுங்கடா. எந்த இஸ்லாமிய தீவிரவாத நாடுகளுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ, அந்த நாடுகளுக்கே ஓடி போயுங்களேன்டா. ஏன்டா இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த நாட்டுக்கு எதிராகவே பேசுறீங்க? இதுல திமுகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராகலாம் பேசிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு ஆதரவாகலாம் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா திமுக எம்பியான கனிமொழி அம்மையார் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக, ஈரானுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இஸ்ரேல் மற்றும் ஈரான் இவங்களுக்கிடையே இவங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய சண்டை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதுங்களா? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள கொடூரமான முறையில அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கொன்னானுங்களே, அந்த செய்திலாம் நீங்க பார்த்தீங்க தானே? அப்பலாம் ஏன் மேடம் நீங்க வாய தொறக்கவே இல்ல?
முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா ஓடோடி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஆனா இந்துக்கள கொடூரமா கொன்னு குவிச்சா கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. ஏன் மேடம்? ஏன் மேடம் இப்படி இருக்கீங்க? இப்போ திமுக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அமெரிக்கன் எம்பசி முன்னாடி போராட்டம் பண்றானுங்க இல்லையா? அவனுங்கலாம் என்னைக்காச்சும் இந்த நாட்டுக்கு ஆதரவாக நின்னுருக்கானுங்களா? பஹல்காம் அட்டாக்கு, புல்வாமா அட்டாக்கு அதுக்கெல்லாம் எதிராக இவனுங்க பேசியிருக்கானுங்களா? வாய தொறந்திருக்கானுங்களா? பன்றிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக இவனுங்க ஒரே ஒரு முறையாச்சும், ஒரு வார்த்தையாச்சும் பேசியிருக்கானுங்களா? ஒண்ணும் இல்லங்க. இப்போ இந்த போர்ல அமெரிக்காவுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராகலாம் இவனுங்க பேசுறானுங்க இல்லையா? ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறானுங்க இல்லையா? ஈரான போட்டு பொளக்க சொன்னது யாரு? சொல்லுங்க. யாரு? சவுதி, கத்தார் மாதிரியான இஸ்லாமிய நாடுகள் தான். இவனுங்க அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறானுங்க. ஆனா சவுதி, கத்தார் மாதிரியான இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக பேச மாட்டேன்றானுங்க. ஏன்டா டேய்! ஈரான போட்டு பொளக்க சொன்னதே அவனுங்க தான்டா. அவனுங்கள குறித்து ஏன்டா பேச மாட்டேன்றீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன். அத பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு அத தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். बांग्लादेश में कौन क्या कर रहा है मुझे उससे क्या लेना देना। बांग्लादेश से आपको कोई लेना देना नहीं, तो आपको गजा फिलिस्तीन से क्यों लेना देना है? इंसानियत के नाते अच्छा, मतलब यहाँ पर इंसानियत नहीं है, वहाँ पर इंसानियत। இதாங்க. இதான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியருடைய புத்தி. அந்த கேடுகெட்ட புத்தி இதுதான். அந்த ரிப்போர்ட்டர் இந்த இமாம் கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, பங்களாதேஷ்ல ஹிந்துக்களுக்கு எதிராக அவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்ற மாரி கேட்கறச்ச, இந்த இமாம் என்ன சொல்றாரு? நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? என்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி கேட்கறாரு. ஓகேங்களா? உடனே அந்த ரிப்போர்ட்டரு, அப்போ பாலஸ்தீன் மற்றும் காசால இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் ஏன் நீங்க நிக்கிறீங்க? அவங்களுக்கு ஆதரவாக நீங்க ஏன் தொடர்ந்து பேசுறீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன கேட்க முடியும்? உங்களால என்னத்தான் கிழிக்க முடியும்? அப்படின்ற மாரி கேட்கறச்ச, அவங்கலாம் எங்க ஆளுங்க? அவங்கலாம் எங்க ஆளுங்க? அப்படின்ற மாரி இந்த இமாம் சொல்றாரு. ஏன்டா டேய்! ஒரு தீவிரவாதி முஸ்லிமா இருந்தா பரவால்ல. அவன் தீவிரவாதியா இருந்தாலும் பரவால்ல. அவன் முஸ்லிமு. அவன் எங்க ஆளு? அப்படின்ற மாரிலாம் சொல்றதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா? எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? உங்க மார்க்கத்த நாங்க அசிங்கப்படுத்தல. உங்க மார்க்கத்த அசிங்கப்படுத்துறது நீங்க தான்டா. உங்கள மாரி இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் தான்டா. இப்போ உங்களுக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாய் போட்ட Facebook போஸ்ட்ட காட்டுறேன் பாருங்க. இஸ்லாத்திற்கு எதிரான போரில் ஈரானை வெற்றியடைய ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் ஈரானிய வெற்றிக்கு துவா செய்வோம். நல்லா துவா செஞ்சீங்க போ. ஒரே ஒரு கேள்விதான். நீங்களாம் என்னைக்காவது சோறு திங்கிற நாட்டுக்கு ஆதரவா நின்னு இருக்கீங்களாடா? இந்த நாட்டுக்கு ஆதரவாக நீங்களா என்னைக்காச்சும் ஒரே ஒரு நாளாச்சும் நின்னு இருக்கீங்களாடா? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அன்று ஜெய் ஸ்ரீராம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ சமீபத்தில் இஸ்ரேலுக்கு போயிருந்தார் இல்லையா? அப்போ ஒரு முக்கியமான ஸ்பீச் ஒன்று கொடுத்திருப்பாரு. அந்த ஒரு 20 செகண்ட் கிளிப்பிங்கை மட்டும் போடுறேன், பார்த்துட்டு வாங்க. India stands with Israel firmly, with full conviction in this moment and beyond. நம்ம மோடிஜி இஸ்ரேலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இஸ்ரேலு ஈரான் மீது இது மாதிரியான தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சாங்க. உடனடியாக இங்க இருந்த காங்கிரஸ்காரனுங்க, திமுகவை சேர்ந்த ஒரு சில தற்கூரி ஊபிஸ்கள், அப்புறம் கம்யூனிஸ்ட்காரனுங்க, இவனுங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? மோடி இஸ்ரேலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்த காரணமே மோடி தான். அதுக்கான ரீசன் என்னன்னா, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வருது இல்லையா? அதனால தான் மோடி இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ பண்ணாத்திட்டு வரானுங்க. மோடிக்கு இஸ்லாமியர்கள் கண்டா பிடிக்கவே பிடிக்காது. மோடி இஸ்லாமியர்களை வெறுக்கிறாரு. மோடிக்கு எப்படியாச்சும் வெஸ்ட் பெங்கால பாஜகவுடைய ஆட்சி கொண்டு வரணும்னு ஆசை. அதனால தான் இவர் இது மாதிரிலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ பரப்பிட்டு வரானுங்க. இவனுங்களாம் தற்குறி தான் போலங்க. டேய் லூசுகளா! மோடி இஸ்ரேலுக்கு வராரு அப்படின்றதுனால தான் இஸ்ரேல் அந்த போரையே நிறுத்தி வச்சாங்க. தற்காலிகமா நிறுத்தி வச்சாங்க. மோடி இஸ்ரேல் இருந்து இந்தியாவுக்கு சேஃபா வந்ததுக்கு அப்புறமா, இந்தியால அவருடைய கால் பதிச்சதுக்கு அப்புறமாகத்தான் மறுபடியும் ஈரானை போட்டு பொளக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சாதாரண செய்தியை கூட நீங்க முழுசா உள்வாங்கிக்காம நீங்களா என்னடா ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறீங்க? அதுக்கப்புறம் இவனுங்க என்ன சொல்றானுங்க? மோடிக்கு இஸ்லாமியர்கள் கண்டா ஆகவே ஆகாது, அவர் முஸ்லிம் விரோதி அப்படின்ற மாதிரிலாம் பேசுறானுங்க இல்லையா? டேய், இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல மோடிஜி ஆப்கானிஸ்தான் குறித்து பேசியிருக்காரு. அது தெரியுமா தெரியாதா? இவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே இல்லைங்க. சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. ஏதாச்சும் படிச்சு தெரிஞ்சு போவானா அதுவும் கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு மோடி எதிர்ப்பு பேசிட்டு இருப்பானுங்க, கத்திட்டு இருப்பானுங்க. இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக இவங்கெல்லாம் பாருங்களேன்,
எப்படி இவங்க இஸ்லாமிய நாடுகளுக்கு சிம் பண்றாங்கன்னு பாருங்களேன். அதுவும் குறிப்பா இப்போ இந்த பாலஸ்தீன், ஈரான் இவங்களுக்கெல்லாம் பயங்கரமா சிம் படிக்கிறாங்க. தெரியாம கேட்கறேன். இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்கும்போது நீங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்றீங்க. ஓகே. அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை நடக்கும்போது நீங்க பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, இஸ்ரேலுக்கு எதிராக நிக்கிறீங்க. ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. இஸ்லாமிய நாட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இங்க பன்றிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? 2மே இஸ்லாமிய நாடு தான். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சண்டை. ஈரான்ல ஒரு படி மேல போய் தன்னுடைய சொந்த மக்களை கொன்னு குவிச்சா இந்த கமேனி. அவனுக்கு எப்போடா நீங்களா சப்போர்ட் பண்றீங்க? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். புரியல. உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன எழவு அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எல்லாம் விடுங்க. இந்த இஸ்ரேல் விசஸ் ஈரான் வார்ல கூட பார்த்தேன்னா ஈரானுக்கு எதிராக 5-6 இஸ்லாமிய நாடுகள் தான் நிக்குது. இஸ்லாமிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக நிக்குது. அதை பத்தி ஏன்டா பேச மாட்டேன்றீங்க? அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக ஏன்டா நீங்க வாயை திறக்க மாட்டேன்றீங்க? காங்கிரஸ், திமுக அது மாதிரிலாம் பேசுறாங்க இல்லையா, அவங்க பேசுறது கூட விட்டுறலாங்க. ஏன்னா அவங்க அரசியலுக்காக பேசுறாங்க. இஸ்லாமியருடைய ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக இவங்க இது மாதிரிலாம் பேசுறாங்க. விட்டுறலாம். அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க, விட்டுறலாம். ஆனா கம்யூனிஸ்டுகளா நீங்களா எப்படா பேசலாம்? இதை பத்திலாம் ஏன்டா நீங்க பேசுறீங்க? உங்களுக்கான தகுதி கொஞ்சமாச்சு இருக்காடா? வெறும் 4 எம்பியை வச்சுக்கிட்டு நீங்களா இஸ்ரேலுக்கு எதிராக பேசலாமா? இந்தியா செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கு எதிராகலாம் பேசலாமா? பேசலாமா? ஒரு எழவு அதிகாரமும் உங்ககிட்ட கிடையாது. நீங்களா ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் கண்டன அறிக்கை சொல்லிட்டு அறிக்கையா வெளியிட்டு இருக்கீங்க? நானும் பார்க்குறேன். இந்தியா என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் கண்டன அறிக்கைன்னு அறிக்கையா வெளியிட்டு தள்ளுறானுங்க. பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினா கண்டன அறிக்கையை வெளியிடுறானுங்க. பங்களாதேஷ்க்கு எதிராக நாம் ஏதாச்சும் செஞ்சோம்னா அதுக்கும் கண்டன அறிக்கையை வெளியிடுறானுங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை நடந்தா இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன அறிக்கை வெளியிடுறானுங்க. யாரா நீங்களா? டேய் பைத்தியக்காரங்களா! கண்டன அறிக்கை வெளியிடுறதுனால என்னடா நடக்க போகுது? அதுல இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இவனுங்க பண்றதாங்க சகிச்சிக்கவே முடியல. அப்துல் கலாம் ஐயா மாதிரி இருங்கடானா அஜ்மல் கசாப் மாதிரி இருக்கானுங்க. வந்தே மாதரம் பாட மாட்டான், ஜெய் ஹிந்த் சொல்ல மாட்டான். ஆனா ஜெய் பாலஸ்தீன், ஜெய் காசா, ஜெய் ஈரான் அப்படின்ற மாதிரிலாம் இவனுங்க சொல்லுவானுங்க. நம்ம நாட்டினுடைய இறையாண்மையை மதிக்க மாட்டானுங்க. இந்தியாவுடைய சட்ட புத்தகத்துக்கு கொஞ்சம் கூட மரியாதையை தர மாட்டானுங்க. இந்த நாட்டில் எதெல்லாம் மரியாதை தரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோமோ அது எதுக்குமே இவனுக்கு மரியாதை தர மாட்டானுங்க. நீங்களா ஏன்டா இந்த நாட்டில் இருக்கீங்க? ஏன் நீங்கள் இந்த நாட்டில் இருக்கீங்க? தேசிய கீதத்துக்கு மரியாதை தராதவனுங்களாம் ஏன்டா இந்த நாட்டில் இருக்கணும்? நீங்கள் எந்த தீவிரவாத நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அங்கே போய் தொலைங்கடா. ஏன்டா இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கள் தாலியை அறுக்குறீங்க?